இப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சி யார் வேணும்னு சொல்லி போவாங்களோ அவங்களுக்கு வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணி வேணும்பாங்க. பாஜக வச்சு வெற்றி பெற முடியணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு டீம் அமைப்பாங்க. அப்போ எடப்பாடி கிட்ட இருக்கிற கட்சி சின்னம் சிதற போகுது. பாஜகவே வேணான்னு எடப்பாடி தீர்க்கமா இருக்காரு. நீங்க வந்து பாஜக இருந்தா பரவாயில்ல, பாஜக இருந்தா பரவாயில்ல. பாஜக வேண்டான்னு சொன்னீங்க. உங்க மூஞ்சிக்கு 7 இடத்துல டெபாசிட் காலி. எடப்பாடி நம்பி எந்த கட்சி போவோம்? மெகா கூட்டணி அமையும். விசிக வரும், விஜய் வருவாரு, பாமக வரும். விசிக்கு அதாவது அதுவே நான் சொல்றேன், வடிவேலுக்கு மூஞ்சில காரி துப்புவாங்க தெரியுமா ஒரு படத்துல. கூவத்தூரில் தவழ்ந்து வந்தார், அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணார். 4 ஆண்டு காலம் பதவி தக்க வைக்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையை பிடிச்சார். பதவி வாங்குறதுக்கு அண்ணன் தினகரனை, அதை பரிந்துரை செய்கிறதுக்கு தளவாய் சுந்தரம், இப்படி அவ்வளோருக்குமே துரோகம் பண்ணிட்டார். தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டப்ப பாம்பு புத்துக்குள்ள வந்து எடப்பாடி கையை விட்டாரு. தளவாய் சுந்தரம் பாருங்க என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. நீங்க ஒன்றுமே காணா, அவர் பாட்டுக்கு இருக்காப்புல. அடுத்த பொறுப்பாளரை போட்டு போய்கிட்டே இருக்கிற எடப்பாடி. இப்பவும் சொல்கிறேன், கருவறையில் இருக்க பாம்பு புத்துக்குள்ளையாக கையை விட்டு வச்சுருக்கீங்க. அவர் சாதாரண ஆளில் கடைசி காலகட்டத்தில் ஒன்று அவர் காலில் உழணும். தளவாய் சுந்தரம் காலில் எடப்பாடி விழுவாரா? 100%. ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரா? இருக்கலாம். ஏன் இப்போ என்ன இருக்கலாம்? ஏன் சார் இந்த வருஷம் அவர் பிறந்தநாள் வாழ்த்தையை யார்ட்டையோ வாங்கியிருக்காருன்னா எடப்பாடிகிட்ட வாழ்த்தையே வாங்கலை சார். ஒரு நல்ல ஒரு அமைதியான தலைவர்கிட்டயே வாழ்த்து வாங்கியிருக்காரு சார். அமைதியான தலைவர் ஓபிஎஸ். ஆமாம். ஐடிவிங்கில் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து கடுமையாக அடிச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் தாங்கிட மாட்டாரு, அதனால வாயை திறக்க வேண்டான்னு ஒதுக்கி போகிறார். இப்போ விஜய் வந்து எடப்பாடியை சீண்ட மாட்டாருன்றீங்க. உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் விஜய் மேலே ஆசை இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைக்கலாம். நாங்கள் அந்த முடிவில் தான் இருக்கோம். அவர் முதலமைச்சர் கனவுல இருக்காரு விஜய். நான் இப்போ சொல்கிறேன், விஜய் முதலமைச்சராக வரட்டும், இல்லை அண்ணன் முதலமைச்சராக வரட்டும், அது 2 தலைவர்களும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். இவங்க 2 மாபெரும் தலைவர்களும் இணையணும். நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அது இது பிஜேபி எல்லாம் சொல்லலை. அவங்க எடப்பாடி கால வேணும் பிடிச்சிட்டு போட்டோம். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கொலப்பன் அவர்கள். சார் வணக்கம். 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 எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி ஒருபோதும் இல்லைன்னு திரும்ப உறுதிப்படுத்திட்டாரு. ஓபிஎஸ்க்கு இப்போ தற்காலிக நிம்மதி கிடைச்சிருக்கா? என்ன தற்காலிகம்? இதில் என்ன தற்காலிகம்? பாஜக அவங்க கூட்டணி வச்சிட்டாங்க, நம்ம நிலைமை என்னமோ அப்படின்னு. பாஜக என்ன என்னைக்காவது எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லையே. ஒருங்கிணைந்து அதிமுக கூட்டணி வைக்க பாஜக விருப்பப்படும். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு 2024 பாஜக வேண்டான்னு இது பண்ணிட்டு, இவர் என்னவோ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது இல்லை. அவங்களே பாஜகவே இவர் வேண்டான்னு சொல்லி தானே, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அரவணைச்சிருப்பாங்களே. இனிமேல் என்ன சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு தேவையான நாடாளுமன்றத்திலே கிடைக்கல, சட்டமன்றத்தில் எடப்பாடியோட கூட்டணி வச்சா என்ன, வைக்காமல் போனால் என்ன பாஜக? இல்லை, ஒத்த கருத்துடையவர்களோட கூட்டணின்னு அவர் சொன்னோன்னே அது நிறைய பெரிய அரசியல் 1-2 பேர் நம்ம எடப்பாடி பழனிசாமியோட சாக்லேட்டு வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஒரு 4-5 பேர் குரல் கொடுத்துட்ருப்பாங்க. இதில் அதாவது நாடாளுமன்றம் வந்தாலும் தான் வேட்பாளரை நிற்கணும், சட்டமன்றம் வந்தாலும் தான் வேட்பாளர்னு தோற்று போகணும். அப்படிப்பட்டவங்க வேணும்னா எடப்பாடியை விரும்பி போவாங்க பிஜேபியில் இருந்து. மற்றபடி பிஜேபியோட பெரிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராகவே ஏற்றுக்கிடலையே, அப்புறம் எப்படி போவாங்க? ஆனால் அவ்வளவு இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவ்வளவு அவங்க தலைவராக ஏற்றிருந்தால் அண்ணாமலை வந்து தற்குறி சொல்லும்போது அவங்களே குரல் கொடுத்துருக்கலாங்க. இல்லை, அண்ணாமலை தவிர எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குது. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி பிஜேபியில் நீங்கள் இன்றைக்கி கேட்டால் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு அகம்பாவம் ஆணவம் பிடிச்சவர். அவர் கூட போய் நம்ம போய் கூட்டணி வைச்சா நமக்கு மக்கள்கிட்ட நமக்கு இருக்கிற கெட்ட பேருங்கிறது தான் இன்றைய பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகளோட கருத்து. பாஜகவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடப்பாடி ஒரு வேளை ஒத்து வராட்டி கடைசி ஆப்ஷன் தான் ஓபிஎஸ். இல்லை, பாஜகவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடப்பாடின்னு சொன்னால் 2024 உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சரியாக வரல, அவங்க கொண்டு வரல. அதாவது அவங்களுக்கு தேவையானதே நாடாளுமன்றம் சீட்டு, எம்பி சீட்டு தான். அதுக்கே எடப்பாடி பழனிசாமி உபயோகப்படாத நேரத்தில் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைகிறாரு போகிறாருன்னு தெரியும்.
அது பிறகு எப்படி சேர்ப்பாங்க? நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடிக்கிட்ட இந்த டீம் எல்லாமே இன்றைக்கி இருக்கிறவங்களே சட்டமன்றத்தில் கடைசி வரைக்கும் இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. எப்படி சொல்கிறீங்க? 100%. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பதவிக்காக எதை வேணாலும் செய்வாருங்கிற ஒரு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இப்போ அவர் கூடால இருக்காங்க. தான் பதவிக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாருங்கிறது அவருக்கு புரிஞ்சவங்க தான் எல்லாருமே அவர் கூடால இருக்காங்க. கூவத்தூரில் தன்னை 125 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஆதரவு அளித்த எம்எல்ஏக்களை ஒரு 23 பேரை படுபாதாளத்தில் தள்ளினவர். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையே சட்டமன்ற உறுப்பினருங்கிற ஒரு அங்கீகாரத்தை புரட்சி தலைவி அம்மா வழங்கின, அதாவது எடப்பாடியால் கூட கிடையாது, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட 23 எம்எல்ஏக்களையே இவர் அழிச்சவர். எடப்பாடிக்கு எதிராக அப்புறம் பெட்டிஷன் கொடுத்தா அவர் என்ன எடப்பாடிக்கு ஆட்சி அம்மா ஆச்சு சார். அம்மா எடப்பாடி மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போட்டு வாங்கினாங்க. எடப்பாடி துட்டு கொடுத்து தானே வாங்கினாரு, காசு கொடுத்து சாக்லேட் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தானே வாங்கினாரு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அந்த 23 பேரை இது பண்ணீங்க? அண்ணன் எதுவுமே கொடுக்கலையே, 11 பேர் பின்னாடினாங்களே, அந்த 11 பேரை கடைசி வரைக்கும் தக்க வச்சார்ல. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அந்த 11 பேர் எங்கே? அது வேற, அது கால நேரம். இப்போ கூட சொல்கிறாங்க அண்ணே, ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்ல மாதிரி, அண்ணே இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம்னே, ரொம்ப மோசமானவனே, திருப்பி எல்லாம் உள்ளே சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்களா. அதே போல் எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அண்ணே இவனை நம்புகிறோம், இப்போ நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணினால் அவன் வாழ்க்கைக்காக நம்மளுடைய சட்டமன்ற பதவியை காலி பண்ணி விடுவோம்னு இருக்கிற ஒரு வருஷம் இருக்குது. கடைசி 6 மாத காலத்தில் நம்ம வேலையை காட்டுவோம்ங்கிறதுனால ஒரு பெரிய டீமே அதற்காக உட்காந்துட்டு கடைசி 6 மாத காலத்தில் இவங்க எல்லாரும் போர்க்குடி பிடிப்பாங்க. இப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சி யார் வேணும்னு சொல்லி போவாங்களோ, அவங்களுக்கு வச்சா தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணி வேணும்பாங்க. பாஜக வச்சு வெற்றி பெற முடியணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு டீம் அமைப்பாங்க. அப்போது எடப்பாடிக்கிட்ட இருக்கிற கட்சி சின்னம் செதற போகுது. சின்னமும் இருக்காது, கொடியும் இருக்காது. எடப்பாடிக்கு வரைகிற சட்டமன்ற தேர்தலில் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு 6 மாதத்தில். சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், யாரும் வர்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்குல்ல சார். அதாவது கால நேரம் ஒன்று இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு 23 பேரை தனக்காக ஓட்டு போட்டவர், தான் முதலமைச்சருக்காக ஓட்டு போட்டவர், காப்பாற்றணும்னு எண்ணம் இல்லாத ஒரு மனிதர் தனக்காக தனக்கு எதிராகவே வாக்களித்தவர் நினச்சிருக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கையை பிடிச்சி 11 சீட்டை வாங்கி நம்ம நின்னார். அப்போது எதிரி கூட கை கொடுப்பார், துரோகி கூட கை கொடுப்பார், எல்லாம் செய்வார். நல்லா புரிஞ்சுருங்க. எடப்பாடி பழனிசாமி நான் இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதாயத்துக்காக யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பார். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உடனே துரோகி அந்த ஒரு வார்த்தையை போடாங்க. நாங்கள் வந்து துரோகியே கிடையாது. நாங்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியால் 4 ஆண்டு காலம் பயணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்களா? நாங்கள் வந்து அன்றைக்கும் அதை தான் சொன்னோம். நீ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை வாங்கும்போது அண்ணன் வாழ்த்து தான் சொல்லிட்டு போனார். சரி, இன்றைய சூழல் என்ன? ஓபிஎஸ் கிட்ட யார் இருக்கா? எல்லாரும் தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்களை வச்சு சார் தொண்டர்கள் எப்படி சார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? அதாவது தொண்டர்கள் எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க. எதிர்கட்சி பீரியடில் இப்போ நீங்கள் கோஷம் போடு ஆர்ப்பாட்டம் பண்ணு சொல்லி நம்ம தூண்டி விட்டா எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகணும் தலைவர்கள் தலைமை சார். அதாவது ஒன்றுபட்டு இருக்கிற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுபட்டு இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம மோதி பார்த்துடலாம். இது பிரிஞ்சு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா வந்து இருக்கும்போது இதே எதிர்கட்சி தலைவர் பீரியடில் நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, முன்னாள் அமைச்சரெல்லாம் நாங்கள் வந்து விமான நிலையத்திலேருந்து வரும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து தேடி சென்ற இடம் திமுகவை தேடி போனார், அண்ணா திமுகவிலே பயணித்தவர். அப்போது அதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எல்லோரும் திமுக பக்கம் படையெடுத்தாங்க. ஆனால் அம்மா 2011 நின்று காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னு கேட்டால் அது வந்து தொண்டர்களுடைய ஒற்றுமை, நிர்வாகிகள் ஒற்றுமை. இங்கே அப்படி இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் கரெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிக்கிட்டே சரியான முறையில் இல்லை. பக்கத்திலே நிற்கிறாங்க, எல்லாருமே பக்கத்திலே நிற்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல தான் உள்ளோம்,
நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒற்றை ஓட்டில் தேர்ந்தெடுத்தாச்சு, அதெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன 10 நாளைக்கு பிறகு உடனே மாறினவர் தானே எடப்பாடி. இல்லை, யார் வந்து எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்யறாருன்னு சொல்றீங்களோ அவர் வந்து பக்கத்தே நிற்கிறாரு, கேட்டுக்காங்க அப்படின்றாரு. பச்சை போய் ஒருங்கிணைப்பை யாருமே வலியுறுத்தல, அவங்க நீக்கப்பட்டவங்க, கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்க, அவங்கள ஒருபோதும் சேர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் அண்ணன் வேலுமணி அண்ணன் எப்படி பார்க்குறாரு தெரியுமில்ல? இது நிற்க வச்சு கொள்ளுது. அவர் அழகாக சிரிச்சிட்டு இருந்தார். அதான் என்னடா அதுதான் சொல்கிறேன். அது ஒரு 6 மாதம் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத இந்த இன்டர்வியூவில் நீங்கள் குறித்து வச்சுருங்க. நான் சொல்கிறது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? போர்படி பிடிப்பாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு தலைவாய் சுத்தரத்தை நீக்கிட்டீங்க. அவர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சார். அவர் பிஜேபியோட ஆதரவு இல்லாமல் அந்த பக்கத்தில் தென் மாவட்டத்தில் வளர முடியாது. அப்போ அவருக்கு சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம். பாஜகவே வேணான்னு எடப்பாடி தீர்க்கமாக இருக்காரு. நீங்கள் வந்து பாஜக இருந்தால் பரவாயில்ல, பாஜக இருந்தால் பரவாயில்ல. நான் பாஜக வேண்டான்னு சொன்னீங்க. உங்கள் மூஞ்சிக்கு 7 இடத்துல டெபாசிட் காலி. அதிமுகவுடைய வரலாற்று சாதனையிலே, அதாவது இப்படி ஒரு கேவலமான தோல்வி எடப்பாடி தலைமையில் நடந்த 10 தோல்வியில் இது ஒரு 11ஆவது தோல்வி தான். 7 டெபாசிட் காலி, 4000-5000 ஓட்டு. மாபெரும் தலைவர்கள் நின்று ஆண்டிப்பட்டியில் ஒரே ஒரு ஓட்டு பூத்தில். அப்போ அந்த பூத்தில் ஒரு ஓட்டு விழும்போது பூத்து கமிட்டியே நீ போட்டாலே இல்லைங்கிறது தானே அர்த்தம். அப்போ அந்த பொறுப்பாளரை நீ ஏதாவது அதுக்கு தான் சொல்றாரு, இது சூழ்ச்சி, இது வஞ்சகம், இதுக்காக தான் ஓபிஎஸ் அனுபவிக்கிறாரு, இன்னும் அனுபவிப்பாரு. சட்டி கூட சூழ்ச்சி வஞ்சகம்னா அப்போ ஓபிஎஸ் அண்ணன் செல்வாக்கு இருக்கா இல்லையா? இல்ல அதான் சூழ்ச்சி. நான் என்ன கேக்குறேன், அதிமுக வேட்டி கூட ஆர்பி உதயகுமார் செஞ்ச கேவலமான செயல்பாடு 5 பன்னீர்செல்வம் எல்லாம் பண்ணி கேவலமான வேலை செஞ்சு பார்த்தாரு. ராமநாதபுரத்துலேயும் டெபாசிட்டு போயிட்டு, தேனி இதுலேயும் டெபாசிட்டு காலியாக போயிட்டு, அப்புறம் ஆர்பி உதயகுமார் எந்த மூஞ்சியை வச்சுட்டு பேசுறதுக்கு தகுதி இருக்குது சொல்லுங்க? சரி, நம்ம ஜெயிச்சோமா சார்? ஓட்டு வாங்கியிருக்கோம்ல சார், ஓட்டு வாங்கணும்ல. பெரும்பான்மையான ஒரு சுனாமி போல் ஒரு எதிராளி நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு மக்கள் பாடம் கற்பிக்காங்க. நீ ஒற்றுமையாக வா, அடுத்த சட்டமன்றத்தில் ஒன்று வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்கிறது தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலோட எதிரொலியே. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கோ, இல்லைன்னா அண்ணன் டிடிவி தினகரனுக்கோ, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ, இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கோ எல்லாருக்குமே மக்கள் காட்டின ஒரே பாடம் 2024 சொல்லியாச்சு, ஒற்றுமையாக வாங்க. அப்படி சொல்றவங்களை தூக்கி வச்சுட்டு மத்தவங்க ஒன்று சேருங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக நீங்க எடப்பாடி விட்டு யாரையும் இழக்க விரும்பலன்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், எடப்பாடிங்கிற ஒற்றை ஆளை தூக்கி வைங்க. மிச்சம் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஏன்னா அதுக்கு இப்போ வரமாட்டாங்க சார். நான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா சரி, எத்தனை எம்எல்ஏ வருவாங்க சொல்லுங்க பாப்போம். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல், பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னு வைங்களா. இப்போ எடப்பாடி நம்பி எந்த கட்சி போவான்? மெகா கூட்டணி அமையும். விசிக வரும், விஜய் வருவார், பாமக வரும். விசிக்கு அதாவது அதுவே நான் சொல்கிறேன், வடிவேலுக்கு மூஞ்சியில் காரி துப்புவாங்க தெரியுமா ஒரு படத்தில், இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி. அந்த படத்தில் ஒன்று மூஞ்சியில் துப்பி அந்த எச்சு அந்த அளவுக்கு விசிகே அவர் எடப்பாடி மூஞ்சியில் துப்பியாச்சு. இதுக்கு போறவு விசிகே வாய் திறந்தாருன்னா எடப்பாடியெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு கேடுகட்ட. எடப்பாடிக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. பாஜகவும் எடப்பாடி விரும்புது. இன்னொரு சைடு மெகா கூட்டணி அமைப்பு பண்றாரு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மெகா கூட்டணி தான் 2024 வருவாங்க நம்பிட்டு இருக்காரு. 2024 வரைக்கும் 2026 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில சின்னமும் கட்சி கொடியும் கடைசியாக இருக்கான்னு பாருங்க சார். கடைசி வரையும் சொல்லதான் போறோம். நீங்க பாருங்க, இதுக்காக எப்படி சொல்றீங்க? அதுக்குள்ளேயே அவங்க எம்எல்ஏக்குள்ளே உடைக்க போறாங்க நிறைய. சார் ஒருத்தர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன்ட்ட பேசுறாரு, இதே தான் சொல்றாரு. நான் சொன்ன கருத்து சொல்கிறேன். ஏன்னா அவள் 23 பேரை பழி வாங்கினோன்னே நம்மளாம் சாதாரண ஆள், அண்ணன் மேலே எப்போவும் நீங்கள் எங்களை காப்பாற்றினவர் தான், இல்லைன்னு நாங்கள் பார்க்கல. 11 பேரையும் நான் இருக்கும்போதே அண்ணன்ட்ட பேசினவங்க தான். ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்னு வச்சுருங்க, அவர் ஒருத்தர் பேசுவார். அதனால் இப்போல்லாம் வேண்டானே, ஒரு 6 மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம 2026 ஆட்சி அமைக்க உங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி என்ன செய்ய முடியும்? எப்படி சார் வருவாங்க? ஓபிஎஸ் நம்பி இருந்தால் கேபி முனிசாமி அங்கே போயிட்டாரு. ஓபிஎஸ் கூட இருந்த கூப்பா கிருஷ்ணன் முன்னாடி யார் சார் இருக்கு? கூப்பா கிருஷ்ணன் இப்போ என்னன்னே தெரியல. உங்கள் அணியில் இருக்க எல்லாருமே ஒரு ஆளை கிளம்பிட்டு இருக்கப்ப அங்கேருந்து எப்படி வருவாங்க? கூப்பா கிருஷ்ணன் போறாருன்னா அவருக்கு அவருடைய சுயநலம் எதை நினைச்சு வந்தாரோ அது இங்கே நடக்கலை. தக்க வச்சுக்க தெரியல. தக்க வைக்கிறது இல்லைங்க. நாங்கள் தான் அண்ணன் தான் தெளிவாக சொல்கிறார்ல, ஒரு கட்சின்னா நான் ஒருத்தன் தான் தலைவன் நினைக்காதீங்க. நீங்கள் 10 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அது பல்லாக்கு.
நல்ல புரிஞ்சு தூக்கி இருந்து எல்லாம் கிளம்பிட்டே இருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் நீங்க போயிட்டாரு, வந்து போலேந்தி போயிட்டாரு, அதுல உபாகிருஷ்ணன் என்னத்தை போயிட்டாரு. அனுபவிக்கலாம். இப்பவுமே கையில கிடைக்கிது, எதோ அனுபவிக்கலாம், எதோ அனுபவிச்சுட்டு நம்ம போகலாம். இப்படி உள்ள இது இங்கன்னு இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எவ்வளவு நம்ம குறுகிய காலத்தில் இந்த எதிர்க்கட்சி பீரியடில் வாங்கி சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் வாங்கி சாப்பிடுவோன்னு நினைக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. எதெல்லாம் எம்பி வந்தாலும் நான் தான் எம்பி, எம்எல்ஏ வந்தாலும் நான் தான் எம்எல்ஏ, ஆனால் எல்லாத்துலேயும் தோக்கணும். இப்போ எப்படி பிஜேபிக்கு நான் சொன்னனோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. எம்எல்ஏ வந்தால் என்ன கேண்டிடேட் ஆகுங்க, ராஜ்யசபா எம்பி வந்தால் முனுசாமி என்னையே நான் தான் ராஜ்யசபா எம்பி, அடுத்தால எம்பி தேர்தல் வந்து அதில் நான் எம்பி, அதுலேயும் தோக்கணும், அடுத்தால எம்எல்ஏ அதுலேயும் நான் நிற்கணும். இந்த மாதிரி ஒரு மன உள்ளவங்க தான் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கிறான். இதில் அண்ணன்கிட்ட இருக்கிறவன் அப்படியே போயிடுவான், அண்ணன் கண்டுக்கிட மாட்டார். ஏன்னா அவர் வந்து பணம் கொடுத்து வாங்கணும்னு நினச்சா அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்திலே அவர் பணம் கொடுத்து வாங்கியிருப்பார். இவங்களை நினச்ச மாதிரி எத்தனை எம்எல்ஏக்களை வேலைனா அதெல்லாம் காசு கொடுத்து யாரையும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தப்பு யார் செய்யாங்களோ செஞ்சுட்டு போட்டோன்னு விட்டார். அது கூவத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் ஏதாவது பண்ணாரா? தன்னை நம்பி வந்த 11 பேரை கடைசி வரையும் காப்பாற்றினார். அம்மாவோட ஆட்சி இருக்கிறது வரைக்கும் எத்தனையோ அவமானங்கள் பட்டோம். நீங்கள் நினைக்கலாம் அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஏன் கையெழுத்து போட்டார், ஏன் விட்டு கொடுத்தாருன்னு சொன்னால், இந்த 11 எம்எல்ஏக்கள் என்ன நம்பி வந்தாங்களா அவங்களுக்காக எல்லாத்தையும் இழந்தார். அதான் உண்மை. சரி, அப்படி இழந்து ஏன் இருக்கலன்னு தான் கேட்குறேன். அதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு விட்டு கொடுத்த பிறவும் அது நடக்கலைன்னு பிறவும் திரும்பி தான் அந்த தலைமை ஒரு எம்பி சீட்டில் மட்டும்தான் அவர் வந்து வாலண்டியராக நின்னார். அது வரைக்கும் அவர் போட்ட ஆளு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாருன்னா அந்த 11 பேர் அந்த 2021 11 பேரை காப்பாற்றணும். ஏன்னு கேட்டால் அந்த 23 பேரை பழி வாங்கின மாதிரி இந்த 11 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு சொல்லி திமுக வச்சு அன்னைக்கு தூண்டி விட்டு சபாநாயகரை கையில் வச்சு அண்ணன் ஆட்டி படைச்சிட்டு தான் இருந்தார். இப்போ அன்னைக்கே எதிர்த்து அடிச்சிருந்தா அன்னைக்கே இந்த 11 பேரை காலி பண்ணி விட்டுருவாரு. பழசு இருக்கட்டும். அதிமுக ஒருங்கிணைன்னு என்ன நம்பிட்டு இருக்கீங்களா? அதிமுக ஒருங்கிணைன்னு நான் நம்பலை. நான் உண்மையை சொல்லணும்னா அவர் பேசிட்டார், இவர் பேசிட்டார், இல்லை 6 பேர் போய் பேசுகிறாங்க, இல்லை 10 பேர் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பேசலை. ஆனால் உள்ளுக்குள்ளே எடப்பாடி சைடில் பூசல் இருக்குது, கடுமையான பூசல் இருக்குது. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த கட்சி எப்படி பிற்காலத்தில் சேருங்கிறது இந்த வெற்றிக்கு போகிறது தான் தெரியும். இல்லை, யாராச்சும் எனக்கு எதிராக இருந்தீங்கன்னா கிளம்பிடுங்க, ஓபிஎஸ் பிடிச்சிருந்தா ஓபிஎஸ்ட்ட போங்க, சசிகலா பிடிச்சிருந்தா சசிகலாட்ட போங்க, இங்கே வந்து இந்த ரிவோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டாரான். ஆனாலும் அவர் விட்டு போக யாரும் தயாரா இல்லை. அதான் எனக்கு இருக்க ஆக்சுவல் ஃபேக்ட். அது அது சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பாஜக இருக்கிற தைரியத்தில் பேசுகிறீங்களா? கொடியை முடிக்கலாம், சின்னத்தை முடிக்கலாம். அவருக்கு மட்டும் என்ன கொடி எப்படி வந்தது? உண்மையான முறையில் வந்ததா இல்லையா? உண்மையான பொதுக்குழு நடத்தி வந்ததா? சார் உண்மையாக, அதாவது நீ கரெக்டான ஆளாக இருந்தால் தேர்தல் வச்சு முறைப்படி நீ வந்து நான் தாயா பொதுச் செயலாளர் சொன்னோன்னா நாங்களே இல்லையா, நீங்கள் வெற்றி பெற்று ஒரு தலைவர் லீடர்ஷிப்பை காட்டுனா நாங்கள் அவங்கள இதெல்லாம் அத்தனையுமே ஃபோர்ஜரி, அத்தனையுமே மோசடி. ஆரம்பத்தில் இருந்தே அவ்வளவுமே கொடுக்கல் பட்டு வாங்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு இருக்க நிலைமை என்ன? ஓபிஎஸ்ஸால கட்சி வெட்டி கூட கட்ட முடியல. எடப்பாடியோட எடப்பாட்ட கட்சி இருக்கு, சின்ன இருக்கு, கொடி இருக்கு, கட்சி ஓபிஎஸ்ஸால கட்சியை கட்டமைக்க முடியலங்கிறதெல்லாம் நீங்க கட்சி வேட்டி, கட்சி வேட்டியா? அவருக்கு வந்து நீங்க கொடியை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினாங்க. அந்த தீர்ப்புக்கு வேற அவர் என்ன செய்ய முடியும்? மேல்முறையீடு கூட போல பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல முடியும்? 3 ஆண்டு காலம், அதாவது 3 முறை முதல்வராக இருந்தவர். அந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாம், நம்ம நிறைய சொல்லலாம். தலைமை கழக அலுவலகம் யார் பேரில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு தெரியாமல் சாவியை கையில் கொடுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து நிறைய விமர்சிக்கலாம். ஆனால் அவர் வந்து விமர்சிக்கல. ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு தாய் மக்கள். போதுன்னு முடிவு பண்ணிட்டாரா? நம்ம அரசியல் முடிவு பண்ணிட்டாரா? அது போதுன்னு சொன்னா எப்போ அவர் ஏன் போய் சுயேட்சையா நின்று தன்னுடைய பலத்தை காட்ட? ஓபிஎஸோட இப்ப இருக்க மனநிலை வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு ஏதாவது பதவி வாங்கி கொடுத்துட்டு நான் விளைவிக்கணும் அப்படின்னு இருக்கான்றாங்களே. தன்னோட ஆதரவாளர்களுக்கு ஏதாவது பதவி வாங்கி கொடுத்துட்டு நான் ஒதுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. அவரு இப்போ அவர் வந்து இப்போ ஒரு வேளை கட்சி இணைஞ்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மனம் மாறி எடுத்து வந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு பண்ணலாம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு செய்வார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன், இவ்வளவு இன்றைக்கி பட்டி தொட்டி கிராமம் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமின்னா ஒரு அகம்பாவம் பிடிச்சவர், ஆணவம் பிடிச்சவர், இந்த கட்சியை அழிக்கிறாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை அழிச்சிட்ருக்காரு என்கிறது எல்லா அடிமட்ட மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துட்டு. இனி எடப்பாடி பழனிசாமியை நம்ம சேர்த்தாலே நம்மளும் அடிபட்டு போயிடுவோம். அது உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு அதிமுக தொண்டன் வந்து
இல்லை ஓபிஎஸ் அண்ணா ஆதரவாளர் சொல்ல, நான் ஒரு அதிமுக சாதாரண தொண்டனா கீழ்மட்டத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் மக்கள் மனசில் இருக்கிறது உண்மையை சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்ம மீண்டும் நம்ம சேர்த்தால் படுபாதாளத்தில் நம்மளும் போயிடுவோம். நம்மளும் அந்த ஏன்னு கேட்டால் முதல்ல அண்ணன் தர்மத்தை என்ன இல்லைங்க, முதல்ல தர்மத்தை நடத்தி ஒரு 45% மக்கள் மத்தியில் நிற்கும் போது அதை வந்து இவர் இணைச்சி கொண்டு வந்து துணை முதல்வர்லாம் வாங்கி கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க. அதோட நம்ம மைனஸ் ஆகிட்டோம். உண்மை மக்கள் ஆதரவில் நம்ம மைனஸ் ஆகிட்டோம். இவர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா மைனஸ் ஆகிட்டு. இப்போ மக்கள் இந்த ராமநாதபுரத்துக்கு பிறகு அண்ணன் நிற்கும்போது ஒரு அமைதியானவர், பண்பாளர், இவரை மாதிரி அம்மா காட்டியவர், இப்போ மீண்டும் அந்த ஒரு மாசு வந்து மக்கள் மனசில் நிற்கிது. எங்கே போனாலுமே அன்னைக்கு கூட அண்ணன் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தார். நீங்கள் அங்கே நிற்கிற பெண்கள் நல்லா புரிஞ்சிடணும். ஒரு தலைவனை ஈர்க்கணும்னா, இல்லை சொல்லி முடிக்கிறேன், ஒரு தலைவனை ஈர்க்கணும்னா பெண்கள் ஓடி வரணும். பெண்கள் ஓடி வந்து தலைவா அண்ணே உங்களை கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பெண்கள் ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இல்லை இல்லை கேளுங்க, ஒரு நிமிஷம் சார், நான் சொல்கிறேன். ஒரு பெண்கள் ஓடி வந்து ஒரு தலைவரை வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்கன்னா அந்த தலைவன் மக்கள் மனசில் வெற்றி பெற்ற தலைவன். ஆனால் எந்த பெண்களும் 10 அடி தள்ளி நின்று எப்படி பார்க்குறாங்க, இவர் எடப்பாடி பழனிசாமினா பக்கத்தில் எந்த பொம்பளைகளாக போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ பாருங்கள். இது அன்றைய காலத்தில் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தால் பெண்கள் ஓடி வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே அவர் கருணாநிதி வந்தால் மக்கள் தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. இதுதான் காலத்தின் கட்டாயம், கால சுழற்சி. இது நான் சொல்லலை. எம்ஜிஆர்னா தாய்குலம் ஓடி வருவாங்க. அந்த தாய்குலம் கவர்ந்த ஒரே ஒரு ஆள் வந்து அண்ணன் ஓபிஎஸ். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் போங்க, ஒரு மாலு கூட வேணா விட்டு பாருங்க. சார் அரசியல் ரீதியாக அதெல்லாம் செல்லுபடியாகும் சார். அது எத்தனை ஓட்டு கிடைக்கும் அவருக்கு சார்? அதான் நீங்கள் ஒரு இதில் அவரே நின்று முகத்தை காட்டினார், கொடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவருடைய முகத்துக்கு போட்ட ஓட்டை 30% ஓட்டு இல்லை. அது அந்த தொகுதியில் அந்த தொகுதி தமிழ்நாடு பூதாவும் நீங்கள் பரவலாகவே நீங்கள் வச்சுக்கிட்டாலே பரவலாகவே அவருக்கு ஒரு 30% ஓட்டுகள் இருக்குது. அவர் முகத்துக்காகவே 30% இருக்குது. தனியாக ஆட்சியை பிடிச்சிடலாம் சார். அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ எடப்பாடி வேணாம், அப்போ வேண்டாங்கிறத முடிவே. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட அண்ணன் எங்கள்கிட்ட கருத்து கேட்டால் ஆனால் எடப்பாடி வேண்டானே, அவரே நீங்கள் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வேணால் புரிஞ்சிருப்பீங்க. இந்த இணைப்பு எங்களை வந்து இணைக்கணும்னு யாரும் சொல்லலை, தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும். அதனால தான் அவங்க அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு உரிமை, அதாவது உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்காரு. ஒருங்கிணைப்பு கூட இல்லை, அது தப்பாக பேசுகிறாங்க. அதாவது உரிமையை மீட்பு, அதாவது தொண்டர்களுடைய உரிமை. புரட்சித் தலைவர் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை மீட்கிறதுக்கு தான் அந்த குழுவை ஒழிய. சரி, உட்கட்சி தேர்தல் வருது இப்போ அதிமுக. எங்கே உரிமை மீட்கலாம்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு உட்கட்சி தேர்தல் வரப்போகுது? இப்போதானே உட்கட்சி தேர்தல் நடத்துனீங்க. தெரியல, திரும்ப நடத்துறாரு அவர் விருப்பம். வருஷம் வைக்காங்களா? அதான் அது எடப்பாடி பைலா. நாங்கள் எம்ஜிஆர் பைலாவை நம்பி உட்கார்ந்து முடியாது. எங்கள் கட்சி தேர்தல் வருது, கட்சியை சரி பண்ணுவோம். அதான் சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட விதி பிரகாரம் அந்த பைலாவில் நடக்கிறவன் தான் அதிமுக தொண்டை. எடப்பாடியோட பைலாவில் அது வருஷத்துக்கும் நடக்கும், 6 மாதத்துக்கும் நடக்கும், ஒரு மாதத்துக்கு கூட நடக்கலாம். ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருந்தால் அதே அதிமுக உட்கட்சி தேர்தலில் எடப்பாடி நடத்துகிற அதே பைலால ஒரு ஆளை போட வேண்டியதானே, ஒரு கம்பீட் பண்ணி ஒரு ஆளை போட வைக்க முடியுமா? எடப்பாடி 10 பேர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், வைக்க சொல்லுங்க, மாவட்ட செயலர் வழிமொழியணும். நீங்க தான் சொல்றீங்களா சார், ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காங்க, ஆள் இருக்காங்க. அதே இல்லை, அதில் ஒன்னே சேர்க்காம விட்டாரு. அதில் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் இருக்கணும், அப்புறவு முதல்வராக இருந்துக்கணும், 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்திருக்கணும். இப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு பைலா போடுவார். அந்த பைலாவில் போய் நாங்கள் போட்டி விட்டு அசிங்கப்படணுமா? என்ன சார், ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருந்தா அங்கே உள்ள ஒருத்தரை எடப்பாடி ஓபிஎஸ் அண்ணனுக்கு செல்வாக்கு இருக்குன்னா அம்மா இருக்கும்போது உறுப்பினர் அட்டை இருக்குல்ல, அத்தனை அட்டையை ரிலீஸ் பண்ணுங்க. எல்லாமே இருக்குது, அண்ணன்கிட்ட லிஸ்ட் எடுத்துட்டோம். எல்லாமே ராயப்பேட்டை ஆஃபீஸில் வந்து இருக்கும்போது அந்த எல்லாம் அழிக்கலை, எல்லாமே இருக்குது, எல்லாமே. ஆமாம், உறுப்பினர் அட்டை, அப்புறம் உறுப்பினர் அட்டை எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் யாரெல்லாம் அம்மா கூட இருக்கும்போது இருந்தாங்களோ எங்கள்கிட்டையும் அந்த லிஸ்ட் இருக்குது, பட்டியல் இருக்குது. அவர்கிட்ட அந்த பட்டியல் போன பிறகு தானுங்க 1.5 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல் அவங்கள்ட்ட இருக்கலாம். அந்த பட்டியல் பிரகாரம் ஒரு தேர்தல் நடத்த சொல்லுங்க. இறந்து போயிட்டாங்க, அதாவது அது எடப்பாடி சொல்லுவாப்பிலங்க, யாரும் இறந்து போனவங்களாம் ஆன்மாவோட உயிரோட தான் நிற்கிறாங்க நம்ம பக்கத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருக்கிற ஒரு பட்டியல் இருக்குல்ல, 1.5 கோடி தொண்டர் இருக்காங்களா, அதில் இன்றைக்கி வேணால் ஒரு 25 லட்சம் பேர் வெளியில் போயிருக்கட்டும், 1.25 கோடியாவது இருப்பாங்க. அதுக்கு போகிற இவங்க 2 ஊர் சேர்த்தாங்கல்ல, அதையும் சேர்த்துடுங்க.
சேர்த்துக்கிட்டு ஒரு தேர்தல் வைக்க சொல்லுங்கள், கட்சி தேர்தலை. அப்ப யார் எடப்பாடி ஆளுமையாக இருந்தால் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஆளுமையை பற்றி பேசணும் எடப்பாடி பழனிசாமி. இது புறவாசல் வழியே வந்தவருங்க. அவர் என்னைக்கு முன்வாசல் வழியாக வந்திருக்காரு? அவருக்கு புறவாசல் தான். கூவத்தூரில் தவிழ்ந்து வந்தார், அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணார். 4 ஆண்டு காலம் பதவி தக்க வைக்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையை பிடிச்சார். பதவி வாங்குறதுக்கு அண்ணன் தினகரனை, அதை பரிந்துரை செய்கிறதுக்கு தளவாய் சுந்தரம், இப்படி அவ்வளோருக்குமே துரோகம் பண்ணிட்டார். அவர் ஆட்சியை 4 ஆண்டு காலம் காப்பாற்றின அவர் மோடி, அவருக்கும் துரோகம். பக்கத்தில் போய் மாலையை போட்டு அவருக்கும் துரோகம். துரோகம்னா துரோகத்தின் மொத்த உருவமே எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்குள்ளே ஏன் ஒற்றுமை இல்லை? ஓபிஎஸ் டிவி சசிகலாக்குள்ளே ஏன் ஒற்றுமை இல்லை? இல்லை, எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா எதுக்கு ஒற்றுமை இல்லை? இப்போ 3 பேரும் கை கோர்த்து டிவி சசிகலா சந்திச்சு எத்தனை மாசம் இருக்கும்? இதே தான் ஒரு தொலைக்காட்சியிலையும் கேட்டாங்க, நான் அன்னைக்கு சொல்ல விருப்பப்படலை. அதாவது இந்த 3 பேரும் இப்போ சேர்ந்தாங்கன்னு ஒரு ஜாதி முத்திரையை குத்திடுவோம். அதெல்லாம் ஏற்கனவே குத்திட்டாங்களே. அது குத்துவாங்க, அப்புறம் என்ன? அது அம்மா இருக்கும்போதே குத்துறவங்க தான். 33 அமைச்சர் இருக்காங்க, 33 பேர் இப்படி இருக்காங்க, அதெல்லாம் குத்துறவங்க தான். இது ஒரு சாக்கா தெரியலையா? சேர்ந்துட்டா ஜாதி முத்திரை குத்திடுவாங்க, அதனால சேராம இருக்காங்க. இது ஒரு சாக்கா தெரியலையா? 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போடுங்க சார், ஒரு மாநாட்டை போடுங்க சார், கூட்டத்தை காமிங்க சார். இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்படி காட்டி நீங்க இப்ப என்ன சாதிக்க போறோம்? ஒண்ணுமே சாதிக்க போறது இல்ல. உங்க பக்கம் மக்கள் இருக்காங்க, உங்க பக்கம் மக்கள் தான் இப்ப எங்க பக்கத்துல இருக்காங்க, ப்ரூவ் பண்ணணும்ல. ஏங்க இருக்காங்கிறதா அவர் டிடிவி தினகரனை தேனியில நின்று காட்டினாரு. அங்கே ஒரு 2.5 லட்சம் ஓட்டு. ரெண்டாவது நின்று அவர் 2வது இடம் வந்துட்டார்ல சார். இந்த இடம் பாருங்கள், இவர் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. இனிமேல் சட்டமன்றத்தில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் களம் இறக்க போகிறாங்க, என்னெல்லாம் செய்ய போகிறாங்கங்கிறது அந்த களத்தை பார்த்தப்பறம் தானே தெரியும். சரி, அதிமுக பொதுக்குழு முதல்ல எடப்பாடி பழனிசாமியில் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் நிற்கிறதுக்கே ஆள் வராது. அது ஓபிஎஸ் அவங்க கேட்குறாங்க, ஓபிஎஸ் ஆள் இருக்கான்னு கேட்குறாங்க. அது விடுவாரா என்னன்னு நீங்கள் பாருங்கள், வெற்றி பெறுறாங்களா என்னன்னு பாருங்க. மக்கள் அவ்வளவு முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. எடப்பாடி தான் நீ கட்சி சொல்லுங்க சார். 234 பேர் கிடைக்க மாட்டாங்க. கொள்ளையடிச்ச சொத்துக்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து விடணும்ல சார், வர சொல்லுங்க. மக்கள் அதுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க, வரட்டும்னு. யாரும் போட்டிட்ட தயாரில்லைன்றீங்க. போட்டிட்டாங்கன்னா அதோட பாண்டி ஆகி போயிருவானோ சார். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, எடப்பாடி தலைமையில சார், எடப்பாடி தலைமையில முன்னாள் அமைச்சர்கள் வந்து போட்டிட்டான்னா அதோட அவங்களுக்கு பாண்டி தான், அதோட அவனு முடிஞ்சு போச்சு. இல்ல, அண்ணாமலை அவங்க வீட்டு குடும்பத்துல இருக்க பிள்ளைகளே அவங்க அப்பா விடாது, செலவு செய்ய பண்றாங்களா? அவன் வேண்டாம் போகாத, தோத்து போவேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தான் நம்ம எம்பி தேர்தலே பார்த்துருப்போமே, யாரெல்லாம் தொழிலதிபர் வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். எங்க புதுசா வந்தாங்க? யாரு? திமுக இருந்து வந்தவங்க புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு. அண்ணா திமுக ஆளே இல்லை பாருங்க. அங்க ஒருத்தர் சொல்றான், முன்னாள் மாவட்ட செயலாளர், எங்க மாவட்டத்தில் நான் போய் கேட்டேன், நான் 5 கோடி செலவு பண்றேன்னு சொல்லி கேட்டேன், தரலன்னு சொல்றான். ஆனா புதுசா வந்தவனுக்கு கொடுத்தேங்கிறாங்க. என்ன சார் இருக்கு? ஒரு பரிச்சார்த்த முயற்சி தானே. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே இனி களத்தில் நிற்க மாட்டாங்க, கூட்டணியும் வராது சார். அது எழுதி வச்சிருங்க. அது எந்த யாருமே அண்ணாமலைட்ட பாஜக ஹைகமாண்ட் சொல்லிடுச்சான், எடப்பாடியை பத்தி இனிமேல் பேச வேணாம். அதனால வந்து 3 மாசம் விட்டுட்டு போனார்ல, 3 மாசம் விட்டுட்டு ஒரு டீம் வந்துச்சுல, அந்த டீம் என்னதான் பேசி பார்த்துட்டு என்ன நடந்தது சார்? உங்க மூஞ்சில பாஜக மூஞ்சில அடிச்ச மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார். அலையன்ஸை பத்தி யாரும் பேச வேணாம், ஹைகமாண்ட் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் சாத்தியம் இருக்கு. நீங்க அப்படி பாக்குறீங்க? எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு டீம் பிரிஞ்சு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையை ஏற்று அந்த டீம் அவர் அதிமுக ஏன் செயல்பட வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் அந்த டீம்? அது வரும், விரைவில் வரும் சார். எல்லாம் எடப்பாடி கையில் எப்படி சின்னம் போச்சு, கொடியும் போச்சோ அதே மாதிரி ஒரு காட்சி மாதிரி 2025 அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு. யார் யார் கூட்டணியில் வாய்ப்பு இருக்கு? ஓபிஎஸ் ஓகே, டிடிவி ஓகே, அப்புறம் வேற யார் வாய்ப்பு? தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இப்போ யாரும் அதேதான், சேம் அதே தானே, யார் பிரியலையே. பாஜக, ஓபிஎஸ், டிடிவி, பாட்டாளி மக்கள் கட்சி வேணும்னா கூட அடிஷனலாக தேமுதிக சேருவாங்க. சரி, ஆட்சியை பிடிச்சிடலாமா? நடக்க வாய்ப்புகள் இருக்கும். அதிமுக துணை இல்லாமல் இல்லை ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சியை பிடிக்க சாத்தியமா? 100%. நீங்கள் கொஞ்சம் 40 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக வந்திருக்கு. இனி சட்டமன்றத்தில் வரும்போது கேண்டிடேட்டை பொறுத்து அந்தந்த இடத்துல உள்ள கேண்டிடேட்டை உதவும். அதை தாண்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறேன். அதிமுகங்கிறது சொல்லாங்க, எடப்பாடி திமுகங்கிறது தான் அன்னைக்கு உருவாகும். நீங்கள் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எப்படி ஜாஜே வந்ததோ அதுமாரி அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணி தான் 2 தான் களத்தில் நிற்க போகுது. எடப்பாடியை நம்பி வர்றவன் சுத்தமாக டெபாசிட் காலியாகி போகிறான். பாக்கி அண்ணனுடைய வியூகத்தில் அமைப்பாரு பாருங்க. ஓபிஎஸ் ஐ மீன் எடப்பாடி தவிர எல்லாரும் ஓபிஎஸ் வந்துருவாங்கன்றீங்க, அப்படிதானே? வருவாங்க. சரி, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வருவான் சார், தோக்கணும்னு நினைச்சவன் எடப்பாடி கூட போவான். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, குறைஞ்சபட்சம் இந்த அதிமுக பொதுக்குழு டிசம்பரில் ஏதாச்சும் எதிரொலிக்குமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த டிசம்பரில் எதிரொலிக்காது, அடுத்த டிசம்பரில் எதிரொலிக்கும். அதுக்குள்ளே அவர்கிட்ட கட்சி இருக்காது, சின்ன இருக்காது சார். நீங்கள் எழுதி வச்சுருங்க.
எந்த தைரியத்தில் சொல்றீங்க சார்? நீங்க எழுதி வைங்க சார். நான் திரும்பியும் சொல்றேன். பாஜக ஓகே சொல்லிட்டாங்களா? ஓப்பனா சொல்லுங்க, பாஜக ஓகே சொல்லிட்டாங்களா? கட்சியும் சின்னமும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காது சார். அது நடக்கலையா பாருங்க. சரி, ஏதோ திட்டம் வச்சிருக்காங்களாமே சசிகலா பொதுக்குழுல வந்து கலகம் செய்யறது. அது எனக்கு தெரியாது. ஒன்னாதானே இருக்கீங்க. அதாவது அவங்க செய்யறது சார், எந்த திட்டம் பொதுக்குழுல எந்த இது பண்ணாலும் அதெல்லாம் நான் அதுக்குள்ள போக மாட்டேன். இந்த பொதுக்குழுல கலகம் பண்றது அது வந்து முன் செஞ்சது பின்னுக்கு வரும். எப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் துரோகம் பண்ணாப்லையோ அதே எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொருத்தர் துரோகம் பண்ண போறாரு. அந்த துரோக வரலாறுக்குள்ள நான் வரல. நான் கட்சிக்காரன். ஒருத்தனை அழிச்சுக்கிட்டு நான் கட்சியில் மேலே வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அப்படி ஆசைப்பட்டதா என்றைக்கோ நான் வந்திருப்பேன். அதனால் அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. அது ஓபிஎஸ் அண்ணனுக்கு கிடையாது. நல்ல புரியும். மற்றவங்களுக்கு யாராவது அதில் சைத்திட்டம் தீட்டுறாங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்கள சார்ந்தது. அது பட்டுதானே ஆகணும். தான் விதிச்சது திரும்ப அறுத்துக்கிட போறாரு. அது எடப்பாடி பழனிசாமி. தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டப்ப பாம்பு புத்துக்குள்ள வந்து எடப்பாடி கையை விட்டாரு. தளவாய் சுந்தரம் பாருங்க என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. நீங்க ஒண்ணுமே காணா, அவர் பாட்டுக்கு இருக்காப்புல. அடுத்த பொறுப்பாளரை போட்டு போய்கிட்டே இருக்கிற எடப்பாடி. யாராலையும் எடப்பாடி பொறுப்பாளர் போட்டாரு? தற்காலிகம்னு போட்டாரு. தற்காலிகம் தான் சார். இவரை தற்காலிகம்னு போட்டாரு, அவரே தற்காலிகம்னு போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் உங்கள்ட்ட சொன்னேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். இந்த நேரம் நம்ம எடுத்து அடித்தால் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். எம்எல்ஏங்கிற ஒரு தகுதி நீக்கம். ஆனால் அந்த பாம்பு உள்ளுக இருந்து குடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி அந்த பாம்பு அந்த புத்துக்குள்ளே இருந்து குடையணுமோ அது குடைஞ்சிக்கிட்டே தான். என்ன குடையுது சொல்லுங்க. அது எடப்பாடி எதையுமே கண்டுக்கல, போயிட்டே இருக்காரு அடுத்தடுத்து. நான் சொல்கிறேன், அது கடைசியாக என்ன ஆகும், கால நேரம் பார்த்து காலை கொத்துமா, அது எப்படி வந்து கொத்தணுமோ அது வந்து கொத்தும். அந்த காலகட்டம் தான் கடைசி 6 மாத காலம். அந்த 6 மாத காலத்தில் சார் இவரை கூட்டிகிட்டு வந்து அண்ணன் தினகரன்ட்ட அறிமுகப்படுத்தி இவர் நல்லவர் வல்லவர் ஆளினால் அழகுராஜா சொன்னவர் தளவாய் சுந்தரம். அதையும் தினகரன் அண்ணன் நம்பி திரும்ப சசிகலா அம்மாட்ட சொல்லி வேண்டியவங்களுக்கு என்னென்ன சாக்லேட் கொடுக்கணுமோ எல்லா சாக்லேட்டுமே நான் கொடுத்துக்கிடுவேன்னு சொல்லி இவர் பாம்பு போல் பள்ளி போல் கரப்பாம்பூச்சி போல் எப்படி நிறைய விஷயங்களாக சொல்கிறாங்க. தவிழ்ந்து உருண்டு புரண்டு அந்த அம்மாவுக்கு கண்ணில் சகோதரனாக தெரிஞ்சு முதலமைச்சர் பதவியை வாங்கினார். அப்போ யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்? தளவாய் சுந்தரத்தால். அந்த தளவாய் சுந்தரத்துக்கே ஆப்பு வச்சா அந்த தளவாய் சுந்தரம் எப்படிப்பட்ட ஆள்? நீங்கள் அன்றைக்கி 125 பேர் கூவத்தூரில் இருந்தாங்கன்னா அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஹெட்டே அன்றைக்கி தளவாய் சுந்தரம். இன்னைக்கு தினகரனாலே சசிகலாவையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க சார். தளவாய் சுந்தரத்தை நீங்கள் எல்லாம் எப்படி பார்த்துருப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் பல வழியில் பார்த்துருக்கோம். அம்மா இருக்கிற காலத்திலே பார்த்துருக்கோம். இதெல்லாம் அவருக்கு ஒரு சுஜிபி மேட்ரு. எடப்பாடிலாம் அவருக்கு ஒரு தூசு சார். அம்மா காலத்திலே அவர் விரல் விட்டு எப்படிலாம் எங்கெல்லாம் பொந்தடிப்பார். அம்மா தூக்கி அப்படி ஓரம் கட்டி வச்சுருந்தாலுமே அதை கரெக்டாக எப்படி காய் நகர்த்தி திரும்பி ரிட்டர்ன்ஸில் உள்ளே வந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். பல முறை தூக்கி அடித்தாலும் அவர் திரும்பியும் அதில் வந்து பீரிக்ஸ் பறவை போல வருவார். ஆனால் அப்படிப்பட்ட தளவாய் சுந்தரம் சாதாரண ஆள் நீங்கள் நம்பாதீங்கன்னு நான் இப்பவும் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் கருவறையில் இருக்கிற சாமியை தான் தொட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. யார்? அண்ணன் ஓபிஎஸ் திருமதி சசிகலா அம்மா தினகர் அண்ணன் இப்படி கருவறையில் இருந்தது. ஆனால் இந்த கருவறையை சுற்றி இருக்கிற பாம்பு புத்துக்குள்ளியாக நான் இப்பவும் சொல்கிறேன், கருவறையில் இருக்க பாம்பு புத்துக்குள்ளியாக கையை விட்டு வச்சுருக்கீங்க. அவர் சாதாரண ஆளில் கடைசி காலகட்டத்தில் ஒன்று அவர் காலில் உழணும். ஆனால் உளுந்தாலும் அவர் வந்து இதெல்லாம் மறக்க மாட்டார். அதுக்குள்ள வேலையை அவர் செய்வார். தளவாய் சுந்தரம் காலில் எடப்பாடி விழுவாரா? 100%. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரம் காலில் உழாமல் தளவாய் சுந்தரம் சார் இன்னைக்கு வரையும் தளவாய் சுந்தரம் ஒரு மன்னிப்பு கொடுத்தாரா? ஏதாவது பேசினாரா? அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனீங்களா யான்னு கேட்டால் அவர் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கூட்டமே நடத்திட்டீங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அதான் எடப்பாடியோட மாசெல்லாம் கிடையாது. நீங்கள் சார் எங்களுக்கு தளவாய் சுந்தரத்தை நல்லாவே தெரியும். அவரோட நீங்கள் இப்படி பேசுகிறேன்னா எங்கள் மாவட்டத்தில் இருந்து எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். அவர் காலில் விழுந்தவொடனே இல்லை சார், அவர் காலில் விழுந்தவொடனே வாழ வச்சுருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு அரசியல் எதிரியாக இருக்கணும். அவர் காலில் விழுந்தவனை எங்கேயோ கிடந்த கடைக்கோடியில் இருந்தவன் அவனால் அம்மா பீரியட்லேயே எழும்ப முடியாதவனை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கி எடுத்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வந்தார். அதுக்கு அண்ணன் ஓபிஎஸும் உடனே இருந்தார். இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். அன்றைய காலத்தில் உழைச்சவனா அதே தளவாய் சுந்தரம் கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போனதும் உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். ஏன்னா நான் அந்த காட்சிகளெல்லாம் நான் கண்டவன், ஒதுங்கி இருந்து பார்த்துருக்கவன், நான் எல்லாம் தெரியும்.
அதே தளவாய் சுந்தரத்தை நான் எல்லா இடத்துலையுமே அரசியல் ரீதியாக இருப்பேன். எனக்கு ஒன்றும் பர்சனல் பக்கம் கிடையாது. அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசுவேன். சரி, என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆனால் இன்னைக்கு அவர் அமைதியாக இருக்காரு, போறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிட்டு இருக்காரா? இருக்கலாம். ஏன் இப்போ என்ன இருக்கலாம்? ஏன் சார் இந்த வருஷம் அவர் பிறந்தநாள் வாழ்த்தையை யார்கிட்டையோ வாங்கியிருக்காருன்னா எடப்பாடிகிட்ட வாழ்த்தே வாங்கலை சார். ஒரு நல்ல ஒரு அமைதியான தலைவர்கிட்டயே வாழ்த்து வாங்கியிருக்காரு சார். அமைதியான தலைவர் ஓபிஎஸ். ஆமாம், தளவாய் சுந்தரத்தோட பிறந்த நாள் வாழ்த்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனே கொடுத்துருக்காரு. போதுமா? 2 பேரும் ஃபோனில் பேசியிருக்காங்க. அப்படிலாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தளவாய் சுந்தரத்தோட பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வாழ்த்து உண்டு. சரி, இப்போ எடப்பாடிக்கு எதிரான வாழ்த்தும் ஆசீர்வாதமும் கொடுத்துருக்காரு. எடப்பாடிக்கு எதிரானவர்களை வந்து தளவாய் சுந்தரம் ஒன்று சேர்த்துட்டு இருக்காரு, விரைவில் வெடிக்கும்ன்றீங்க. நிறைய நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கூட யாருங்க கூட்டணி வைப்பாங்க? வேற என்ன கூட்டணி வைக்க போறாரு? காங்கிரஸ் வராது, பிஜேபி வேண்டாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட யார் கூட்டணி வைப்பாங்க? விஜய். விஜய் வருவாரு, விசிக வரும்னு தான் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. பாஜகவோட ஒரு கூட்டணி, பாஜக இல்லாம ஒரு கூட்டணி, ரெண்டுக்குமே விஜயோட ரசிகர்கள் இப்போ தொண்டர்கள் ஆயிட்டாங்க. கட்சி தொண்டர்கள், அண்டைய ரசிகர்கள், நீ தொண்டர்கள் குறைச்சி நம்ம மதிப்பிடலை. அவங்க வந்து தான் தலைவனை முதல்வர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த முதல்வர் ஆசைக்காக தன்னை கூடால இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கே துரோகம் செஞ்சவர்னு அவர் நடிகர் விஜய்க்கு தெரியாதா? அவர் எப்படி சார் கொண்டு வருவார்? சார் திமுகவை எதிர்ப்பார் சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அப்படி தூரத்துக்கு தள்ளிட்டு போயிடுவார், தொடக்கூட மாட்டார். அதான் விஜயோட அரசியலாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தொட்டால் அது வந்து நமக்கு அவமானம் வருங்கிறனால தொடாமல் அவர் பேரையே சொல்லலை பாருங்கள், உச்சரிக்கலை பாருங்கள். அதான் அரசியல், அதான் கூட்டணிக்கான அச்சாரம். கிடையாது. தொட்டால் நம்ம அவமானப்பட்டுருவோம், தொட வேண்டாம். அது ஏன்னு கேட்டால் இப்போ அதே மாதிரி இவர் வந்து விஜயை பற்றி பேச சொல்லுங்க, பேச மாட்டார். பேசினா அவங்க ஆட்கள் எல்லாம் ஐடிவிங்கில் இப்போ பயங்கரமாக இருக்காங்க, படுபயங்கரமாக இருக்காங்க. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஒரு சின்ன கமாண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக அடிச்சிட்ருங்க ஐடிவிங்கில். இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து கடுமையாக அடிச்சிட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் தாங்கிட மாட்டார், அதனால வாயை திறக்க வேண்டான்னு ஒதுக்கி போகிறார். இப்போ விஜய் வந்து எடப்பாடியை சீண்ட மாட்டான்றீங்க. உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் விஜய் மேலே ஆசை இருக்கோ? கூட்டணி வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, விஜய் வந்து இப்போ ஒரு இளம் நடிகர், அவர் வந்திருக்காரு, அவர் மக்கள் சேவைக்காக வந்துருக்கார், பல கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர். இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு, இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. நாளைய கூட்டணிகள் எப்படி வேணாலும் அமையும். ஒருவேளை பாஜக வந்து ஒத்து வராட்டி, இல்லை பாஜக எடப்பாடியோட போகிற மைண்ட் செட்டில் இருந்தால் நீங்கள் இப்படி வந்தால்? இல்லை, நான் இப்போ நீங்கள் என்கிட்ட இப்படி கேட்டிங்கன்னா என் மனசில் இருக்க உண்மையான ஒரு தொண்டனாகவும் அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் எல்லாருடைய மனசில் இருக்கிறதையும் நான் வந்து இப்போ நான் இந்த ஒன் இண்டியாவில் கூட நான் சொல்லுவேன். எனக்கு உள்ள பயம்லாம் கிடையாது, நான் தெளிவாக சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சி 2024 தேர்தல்லையே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற சின்னத்தை முடக்கியிருக்கணும், முடக்கலை. மீண்டும் அதே மாதிரி 2026 தேர்தல் கமிஷன் மூலமாக அவங்க முடக்காமல் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை பயணிக்கணும்னு நினச்சால் அதை வந்து இந்த தொண்டர்கள்லாம் எதுக்க தான் செய்வோம். உண்மையை சொல்ல போனீங்கன்னா அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நடிகர் விஜய் கூட தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைக்கலாம். நாங்கள் அந்த முடிவில் தான் இருக்கோம். நீங்கள் விரும்புகிறீங்க அதெல்லாம்? நாங்கள் விஜய் அவர் தொடங்கியிருக்க கட்சியோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அதிமுக ஓபிஎஸ் அணின்னு சொல்லி ஒரு கூட்டணி வைக்கல, என்ன தப்பு? அவர் முதலமைச்சர் கனவுல இருக்காரு விஜய். நான் இப்போ சொல்கிறேன், விஜய் முதலமைச்சராக வரட்டும், இல்லை அண்ணன் முதலமைச்சராக வரட்டும், அது 2 தலைவர்களும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். அதில் அண்ணன் இல்லை அவர் நான் துணை முதல்வராக இருக்கிறேன்னு விஜய் சொல்லட்டும். அண்ணன் ஏன்னா அனுபவிக்கவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வயசில் பொறுத்தவர். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விட்டு கொடுத்து வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்க 2 பேரும் அண்ணன் ஓபிஎஸ் விஜயகாந்துக்கு எப்படி ஒரு பண்ரெட்டியாரோ அதே போல விஜய்க்கு வந்து ஓபிஎஸ்ஸா? அதாவது பண்டூர்ட்டியார் அண்ணனுடைய அரசியல் வியூகம் வேற. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அண்ணன் ஓபிஎஸ் இருக்குது, நடிகர் விஜய்க்கு இருக்குது. இவங்க 2 மாபெரும் தலைவர்களும் இணையணும். நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அது இது பிஜேபி எல்லாம் சொல்லலை, அவங்க எடப்பாடி கால வேணும் பிடிச்சிட்டு போட்டோம். நடிகர் விஜய் கூடால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சால் முதல்வர் இருக்கிற 2வது விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு அதிமுக நிர்வாகம். ஏன்னா நடிகர் விஜய்க்கு அம்மா மேலேயும் சரி எம்ஜிஆர் மேலேயும் ஒரு பட்டுதல் உண்டு. அதிமுகவோட அவங்க அப்பா ஒரு விசுவாசி. ஏன்னா எங்கள் கூட 2011 ஓட்டுக்கிட்டு வந்தார் சார். மக்கள் நல இயக்கத்தில் நானே அவங்க அப்பாவுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்தவன். 2011 நாகர்கோவில் தொகுதியில்
நடிகர் விஜயோட அப்பா சந்திரசேகர் அண்ணன் வரும்போது நான் நின்று கூட்டத்தை காட்டி அவருக்கு வந்து கணேசபுரம் ரோட்டில் ஒரு இடத்துல நாங்கள் மீட்டிங் போட்டு நடத்தினோம் நார்வேல் கூட்டத்தில். அப்போவே அவருடைய உணர்வு வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியலை பேசினார், அம்மாவுடைய பற்றி பேசினவர். எந்த இடத்துலையுமே இன்றைக்கி அதிமுகவை குறைச்சி பேசலைன்னா அந்த 2 மாபெரும் தலைவர்களை நினச்சி தான் அவர் பேசலை, எடப்பாடியை நினச்சிலாம் பேசாமல் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அதனால் எங்களுடைய கருத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பாஜக நடிகர் விஜய் அவர்களும் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம். மக்களும் அதை விரும்புவாங்க. ஒரு அமைதியான தலைவர், ஒரு புதுமுகம், மக்கள் நாளைக்கு எல்லாமே இவங்க அம்மா அவங்கள இருந்து பணியாற்றியவர். அதனால் இந்த கூட்டணி வந்தால் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே இங்கே ஓடி வர்றதுக்கு காலகட்டங்கள் இருக்கும். எடப்பாடியை வந்து துரோகம், இவர் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, நல்லது தானே செஞ்சுருக்காரு அண்ணன் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த கூட்டணி அமையணுங்கிறது எங்களுடைய ஒரு ஆப்ஷன். இதை வந்து வர 27ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கண்டிப்பாக நான் பரிந்துரைப்பேன். சரி, உங்கள் வாட்ஸ்அப் செயலி முடக்கமா யார் காரணம் தெரியலங்க. எனக்கு வாட்ஸ்அப் செயலியும் முந்தா நாள் முடக்கிட்டாங்க. அது பிறகு வேறு என்னத்துக்கு எனக்கு ஒன்று அண்ணனுடைய பாட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அப்புறம் அண்ணன் வந்து இந்த குழந்தைகள் கூடால இருந்து குழந்தைகள் தினம் 14th அன்னைக்கு குழந்தைகளுக்காக நல்ல நல்ல பிள்ளைகள்னு அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, அப்புறம் அண்ணன் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி குழந்தைகள் கூட இருக்கிற பாட்டு இதெல்லாம் பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப். பொறுக்க முடியாமல் மத்தியானம் டங்குன்னு போயிட்டு என்னடா இது என்னன்னு தெரில. இன்னொரு 3 நாளில் ஆனால் நேற்று காவல் இது கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். அண்ணன் தான் பரிந்துரைப்பில் டிஜிபிட்டியோ கமிஷனர்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. அப்புறம் கேட்டுட்டு அட்வொகேட்டெல்லாம் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நான் தான் அதை பெருசாக்கியெல்லாம் வேண்டாம்னு ஆனால் அதுக்கும் சத்தம் போட்டார். அங்கே அட்வொகேட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அதை ப்ராப்பராக கொடுக்க வேண்டியது என்னன்னாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாநில இதில் பொறுப்பில் இருக்கிறீங்க, நாளைக்கு இது உங்கள் உயிருக்கு கூட ஒரு ஆபத்தாக இருக்கலாம். அதனால் இது ஒரு சிம்டம்ஸு நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு நேற்று கூட சத்தம் போட்டார். இல்லைண்ணே வேண்டாண்ணே நானே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் கமிஷனர் ஆஃபீஸில் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ணன் பேர் நம்ம சொல்லிட்டு உள்ளே போனோன்னே நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, உடனே பார்த்து அங்கேயே இது பண்ணி ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்து திரும்பி வாட்ஸ்அப் செயலி ஆரம்பிச்சு திரும்பியும் பணி ஆரம்பித்து திரும்பியும் போட்டுருக்கு. இப்போ உங்கள் இன்டர்வியூ நாளைக்கு இப்போ உடனே பரபரப்பான ஒரு 10-200 குரூப்பில் ஓடிட்டு தான் இருக்கும். நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்துவதற்கு மிக நன்றி. வணக்கம்.